morning, children. Standard Science. Today we are going to start one new lesson in biological part. Lesson number 17, Plant Kingdom. Okay. How are you, children? After 2 days holidays. Did you enjoy the holidays? Did you learn any special details? Leave days அப்படின்னு சொன்னாலே ஹாலிடேஸ்னா ஏதாவது லேர்ன் பண்ணணும். நம்ம ஸ்கூல் டேஸ்னா மட்டும்தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. எப்பயுமே என்ன பண்ணணும், எதையாவது ஒரு புது விஷயங்களை நம்ம கற்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது லைப்ரரியா இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பிளேஸ்னாலுமே போய் என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள், நியூஸ் பேப்பர், லைப்ரரி, இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நிறைய தகவல்கள் நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நாலேஜ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். எப்பயுமே இப்ப மட்டும் கிடையாது, எல்லா நாட்களையும். இன்னைக்கு ஒரு 2 சயின்ஸ் ஃபேக்ட் நம்ம பார்க்கலாம். விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் விட பூமியில இருக்கக்கூடிய மரங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம இப்ப பாக்குற லெசன் எல்லாம் கூட எல்லாமே என்னது, மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் தென் பிளான்ட் கிங்டம். Today's topic is plant kingdom இல்லைங்களா? சோ நமக்கு வந்துட்டு தாவர உலகம்ங்கிற பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். தாவரங்கள் நமக்கு விண்வெளியில இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை விட பூமியில இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமா இருக்கு. நாசா இல்லையா, நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்து அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவர்களுடைய ஆராய்ச்சிப்படி வான்வெளியில் இருக்கக்கூடிய மண்டலத்தில் 100 பில்லியன் முதல் 400 பில்லியன் வரை நட்சத்திரங்கள் எங்கும் இருக்கும். 2015ஆம் ஆண்டு எல்லா ஒரு விஷயத்துக்குமே என்ன வேணும், ஒரு ரிப்போர்ட் வேணும் இல்லைங்களா? சோ நேச்சர், இயற்கை அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆய்வு அறிக்கையின்படி உலகத்துல இருக்கக்கூடிய மரங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. எதை விட? வான்வெளியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை காட்டிலும் நம்முடைய பூமியில இருக்கக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை. நல்ல விஷயம் தானே? ஏன்னா மரங்களினுடைய எண்ணிக்கை, மரம்ங்கிறது எதற்காக? ஷெல்டர், நம்மளுடைய எசென்ஷியல் ஃபேக்டர், ஏர், வாட்டர், ஷெல்டர், ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிளான்ட் தான். they supply air, they supply dress material. நமக்கு வந்து காட்டன் மெட்டீரியல் சொன்னா என்னது, அதுல இருந்துதான் பருத்தி செடியிலிருந்து கிடைக்குது. அதே போல ஃபுட், நமக்கு தேவையான உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொடுக்குது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா உடன் மெட்டீரியல், அதுக்கும் நமக்கு கண்டிப்பாக தாவரங்கள் தேவை. வீடு கட்டணும் அப்படின்னா மரம் தேவை. மழை பெய்வதற்கும் நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக மரங்கள் தேவை. சோ ஆல் த எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதே நம்ம யார நம்பி இருக்கோம்? மரங்களை நம்பிதான் இருக்கோம். சோ மரங்கள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உயிர் வாயுவான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய முக்கியமான ஒரு பணி அப்படிங்கிறதும் அந்த மரங்களுக்கு இருக்கு இல்லையா? சோ அப்ப இந்த ஒரு ஃபேக்டரை தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்னது? மேல வான்ல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை காட்டிலும் பூமியில இருக்கக்கூடிய மரங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இருந்த போதிலும் நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் மீண்டும் நம்மால் இயன்ற அளவு நாம் என்ன பண்ணணும், மரங்களை வளர்க்க வேண்டும். நம்மால் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதுதான். எங்க தாத்தா வச்சது, எங்க அப்பா வச்சது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம வச்சதுன்னா நம்ம அடுத்த தலைமுறை நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பாட்டி தாத்தா எல்லாம் இந்த மரங்களை வளர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கண்டிப்பா சொல்லணும். ஆக்சிஜன் இல்லையா, நமக்கு மரம் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது இல்லையா? ஆக்சிஜனுக்கு ஒரு கலர் இருக்கு, ஒரு வாயுவாக ஆக்சிஜனுக்கு சரிவுல லிட்டர் வரணும். மனமும் கிடையாது, நிறமும் கிடையாது. ஆனால் லிக்விட் ஸ்டேட்லயும் அதே போல ஒரு சில நேரத்துல சாலிட் ஸ்டேட்ல இருக்கும் போது நீல நிறமாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்பெஷல் சயின்ஸ் ஃபேக்டர். ஓகே, டுடே we are learning 2D types. One is என்னது, number of trees counting is higher than the star counting. And another factor, oxygen க்கு என்ன உண்டு, கலர் உண்டு. Oxygen has a special color
in liquid and solid state sometimes, not in all time. Okay, so இது போல தினமும் நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கணும். இதை நீங்க கத்துக்கிறதோட இல்லாம அடுத்து ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணும் பொழுதுதான் நம்ம படிச்ச பாடங்களே ஞாபகம் இருக்கும். எக்ஸாமினேஷன் டைத்துல நம்ம என்ன பண்ணுவோம், குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். குரூப் ஸ்டடிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் படிச்ச பாடங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ அதே போல அந்த மாதிரி பண்ணும் பொழுது ரெஜிஸ்டர் ஆகிறது நிறைய நல்ல விஷயம். அது போல இதுவும் நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். நீங்களும் அந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு இந்த பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற பார்ட்ல நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கிறது லிவிங் ஆர்கானிசம். Living organism as well as non-living organisms both are present in our earth. பூமியில எல்லாமே உயிரோட வாழ்றதுதான் இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. உயிரற்ற நமக்கு பொருட்களும் நம்மளை சுத்தி இருந்துதான் இருக்கு. சோ அதனுடைய வாழிடம், அதனுடைய வளர்ப்பு, உணவு, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் நமக்கு என்ன ஆகும், இந்த லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று வேறுபடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதே அவர்களுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் வேற என்ன இருக்கு நமக்கு, ஹேபிட், ஹேபிட்டட், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இந்த எல்லாமே நமக்கு வேறுபடும். ஒன்னு ஸ்ட்ரக்சர், அதனுடைய உடல் அமைப்பு. செடி கொடிகள்லயுமே நமக்கு வேற வேற வகையான அமைப்பு இருக்கு. ரோஜா செடியும், கத்தரி செடி, வெண்டை செடி, இது எல்லாமே வேற விதமா இருக்கும். ஒரு பூக்களினுடைய செடியெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப அது விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர்ங்கிறது நமக்கு மாறுபடும். ஹேபிட், அதனுடைய உணவு பழக்க வழக்கம், நமக்கு உணவு தேடுதல்ல வாழ்க்கை எல்லாமே நமக்கு மாறக்கூடியது. அண்ட் தென் ஹேபிட்டட், இருக்கக்கூடிய இடம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடையாது. செடி கொடிகளுக்குன்னா ஒரு மாதிரியான பிளேஸ் வேணும். சின்ன பறவைனா கூடு கட்டி வாழும், சிங்கம்னா குகையில வாழும். சோ அது மாதிரி அவங்களுடைய வாழிடம். அண்ட் தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சோ அதனுடைய உணவு அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கு நடுவுல அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்பது மாறுபட்டு இருக்கும். சோ கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் நமக்கு தாவர சிற்றினங்கள் அப்படிங்கிறது இருக்கு. How many counts? 8.7 million plants are in our earth. அதுல 6.5 அப்படிங்கிறது இதுல கண்ணுக்கு தெரிஞ்சது செடி கொடிகள், பெரிய மரங்கள்லாம் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கக்கூடியது இருக்கு. சிற்றினம்னு சொல்லுவோம், பேரினம்னு சொல்லுவோம். சோ 8.7 நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்னா 6.5 அண்ட் தென் 2.2. 6.5 அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி இருக்கு, ரொம்ப சின்ன ஆர்கானிசம். சோ சிற்றினம் அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன, அது சின்னதா இருக்கக்கூடிய ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அதிகமாக இருக்கும். 2.2 மில்லியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடியது, அந்த 2.2 மில்லியன் சிற்றினம் பெரிய பெரிய கடல்ல வாழக்கூடியது. சோ 6.5 அப்படிங்கிற ஸ்பீசியஸ் எந்த இடத்துல இருக்கு, நமக்கு லேண்ட் ஏரியா. 2.2 ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது நமக்கு சி, சோ கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள். So among 8.7, 6.5 species are living in land and then 2.2 species are living in seashore. So கடலுக்கடியில, ஓஷன்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் இந்த 2.2 மில்லியன் உயிரினங்கள் நமக்கு இருக்கு. சோ இதுல நமக்கு எந்த மாதிரி இத பெரிய 2 டிவிஷனா நம்ம பிரிக்கணும். எல்லாத்தையுமே நம்ம என்ன மாதிரி இருக்கும், பூக்கும் தாவரங்கள் அல்லது பூவா தாவரங்கள், இந்த மாதிரி 2 டிவிஷனா பிரிக்கலாம். கிரிப்டோகாம்ஸ் அண்ட் தென் பினிரோகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 2 மெயின் டிவிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளவரிங், நான் ஃப்ளவரிங். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் and then non-flowering plants, பூக்கும் தாவரங்கள், பூக்கா தாவரங்கள் அப்படின்னு 2 வகையா நம்ம என்ன பிரிக்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய பூவா தாவரங்கள்னா என்னென்ன ஃபேமிலினா தாலோபைட்டா,
ட்ரையோபைட்டா, டெரிடோபைட்டா அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பாடத்துல எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டா, ஆல்கே, பங்கை, ட்ரையோபைட் அண்ட் டெரிடோபைட். லாஸ்ட் லெசன்ல கூட நம்ம ஆல்கே, பங்கை இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கும் போதுமே மைக்ரோ ஆர்கானிசத்துலயும் நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். அதே போல இந்த பாடத்திலையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு கேட்டா ஆல்கே. ஆல்கே அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பாசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாசிங்கிறது என்ன மாதிரியா இருக்கும்? நமக்கு கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அதுல என்ன இருக்கும்? குளோரோபில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சோ குளோரோபில் இருந்து நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கிறதுனாலதான் நமக்கு ஆல்கே அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங், ஆல்கே அப்படிங்கிறது பச்சை நிறமுள்ள ஒரு சின்ன உயிரினம் அப்படிங்கிறது தான் இது. ஆல்காங்கிறது கடல் பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். சீ வீட்ஸ், கடல் பாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சீ வீட்ஸ்ங்கிறது ஆல்கே. சோ இதுல கண்டிப்பா என்ன இருக்கு? நமக்கு குளோரோபில் இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது? கிரீன் கலர்ல பச்சையத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ always have present in chlorophyll. இது என்ன ஃபேமிலி சேர்ந்ததுன்னு தாலோபைட்டா அப்படிங்கிற ஒரு பிரிவை சார்ந்தது. இது உடம்புல இருக்கக்கூடியத தாலஸ் அல்லது தாவரத்தினுடைய உடல்ங்கிறது வேர், தண்டு, இலை, இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபரன்சியேஷன். பாசிங்கிறது எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்? வாட்டர் இல்லையா? தண்ணீர் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே என்ன இருக்கும்? ஆல்காங்கிறது இருக்கும். அது நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஆற்றங்கரையில பார்க்கலாம், குளத்து நீர்லாம் இருக்கும்ல அந்த படிகள்ல பார்க்கலாம். எப்பயுமே ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பாசி வரும். ஸ்டெப்ஸ்ல எல்லாம் இப்ப மழை பெய்யுது, அப்படியே அந்தந்த இடத்துல ஒரு சில பிளேஸ்ல ஸ்டாக்னேட் ஆயிடு நின்றுருக்கு தண்ணின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? ஆல்கே அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். சோ தண்ணீர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னா ஆல்கே அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சில பகுதிகள்ல அது நல்லா தண்ணியிலையும் இருக்கலாம், குட் வாட்டராவும் இருக்கலாம், பேட் வாட்டராவும் இருக்கலாம். இதே நம்ம டிரைனேஜ் நீங்க ஸ்டார்டேட் பண்ணி ஒரு மழை தண்ணியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியிலயும் என்ன இருக்கும்? ஒரு 4 நாள் தேங்கி நின்றுதுன்னா மேல என்ன ஆகும்? அது மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த பாசி அப்படிங்கிற பலரும். அப்ப நல்ல நன்னீராக இருந்தாலும் கடல் நீராக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே நமக்கு உருவாகக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் தான் ஆல்கே அப்படின்னு சொல்றோம். ஒரு சில பாசி மட்டும்தான் ஈரமான நிலம், மீதி எல்லாமே என்ன இருக்கும்? தண்ணிக்கு மேல மிதக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சிலது மட்டும்தான் தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய வகையா இருக்கலாம். மீதி எல்லாமே எங்க இருக்கும்? நீர்பரப்பில் மேலே படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேலும் இது என்ன பண்ணுது? இதனுடைய நேச்சர் மேல மிதக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சோ அப்ப மேல மிதக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கென்று ஒரு ஸ்பெஷல் நேம் நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? நமக்கு தண்ணி மேல மிதக்கக்கூடிய ஒரு இது ஸ்பெஷல் நேச்சரோட இருக்கிறதுனால பைட்டோ பிளாங்க்டான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல தண்ணிக்கு மேல எல்லா ஆல்கேயுமே எங்க இருக்கும்? அக்வாட்டிக் ரீஜியன்ல இருக்கக்கூடியதுதான். அது ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கலாம், ரெயின் வாட்டராவும் இருக்கலாம். few algae can survive in wet soil. ஒரு சிலது மட்டும்தான் எந்த இடத்துல இருக்கக்கூடியது? காய்ந்த மணல் பகுதியில உயிர் வாழக்கூடிய தன்மையோட இருக்கின்றது. Yes, are very minute and float on surface of the water. So these are all called phytoplankton. மிதக்கும், நமக்கு மிதவை நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்குதான் ஸ்பெஷல் நேம் பைட்டோ பிளாங்க்டான். பைட்டோபிளாங்க்டான் அப்படிங்கிறது மேல மிதக்கக்கூடியது. சம் ஆஃப் த ஆல்கே சிம்பியாட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லக்கூடியது லிச்சன். சோ லைக்கன் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம் சரிங்களா? சோ லைக்கன்ங்கிறது ஒரு வகையான பாசி. இந்த பாசிகளை பத்தி நம்ம அதுக்கு ஒரு தனித்தனி பிரிவு இருக்கு இல்லையா? படிக்கக்கூடிய பிரிவுக்கு பேரு ஆல்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சோ இது 3 வகையில அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மட்டும் நடக்குது. என்னென்ன மெத்தட் பார்த்தா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சோ ஒவ்வொரு உயிரினமுமே கண்டிப்பாக அடுத்த ஒரு அதனுடைய சந்ததியை நமக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இருக்கும் இல்லைங்களா? சோ அதனுடைய நேச்சர் அப்படிங்கிறதுதான் நமக்கு வேற வகையில இருக்கும். ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த 3 வகையிலுமே இதனுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதுல என்ன ஆகும், நம்ம அதுல ஒவ்வொன்றுமே அந்த 2 இனம் இருக்கணும் அப்படிங்கிறது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பிரெக்மெண்டேஷன் உண்டாயி தானா வரும். அந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தானாகவே என்ன ஆகும், அது பாலின இனப்பெருக்கம்ங்கிறது ஸ்போர் மூலமாக நடைபெறக்கூடியது. பாலின செல் இருந்தா நமக்கு செக்ஷுவல் ஆகவும், அடுத்தது பாலின இனப்பெருக்கம்ங்கிறது ஸ்போர் மூலமாக. அண்ட் தென் நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது நம்ம எப்படி நடக்கிறது, சின்ன சின்ன துண்டாக பிளவுபட்டு அடுத்த உயிரினத்தை நமக்கு உருவாக்கக்கூடிய தன்மையில இருக்கும் பாருங்க. சோ இந்த போலதான் ஒவ்வொன்றும் பாசிகளை நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கலரை வச்சு எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கறதான் பாக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்ன கலர்ல இருக்கு, கிரீன் ஆல்கே, பிரவுன் ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே, ரெட் ஆல்கே. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் த கலர், அதனுடைய கலரை பொறுத்து எவ்வாறு நமக்கு எத்தனை வகையாக பிரிக்கலாம். நீல பசும் பாசி, பச்சை பாசிகள், பழுப்பு பாசிகள், சிவப்பு நிற பாசிகள். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்றோம், ப்ளூ கிரீன் அப்படிங்கிறது சயனோபைசி, and then chlorobaici, and then thiobaici, and then rhodobaici. So இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறதுக்கு என்னென்ன உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கு. சோ பயனோசயனின் பிக்மெண்டாலதான் நமக்கு கலர் அப்படிங்கிறதே கிடைக்குது இல்லையா. கலர் எதனால நிறம் நமக்கு கிடைக்குதுன்னா அதுல என்ன மாதிரியான நிறமிகள் இருக்கோ அந்த நிறமிகளை பொறுத்துதான், பிக்மெண்ட்டை பொறுத்து நமக்கு அதனுடைய நிறம். கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் பிக்மெண்ட்ஸ். சோ அப்ப அதுல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் நேச்சர் என்ன இருக்கு, பயோசயனின், here is chlorophyll, and then fucoxanthin and phytoerythrin. சோ இந்த மாதிரியான பிக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த கலர்ல இருக்கு. சோ எப்படி அது உணவை அதுல ஃபுட் மெட்டீரியல்ஸ் சேர்த்து வைக்குதுன்னு சொன்னா சயனோபைசின் ஸ்டார்ச் அப்படிங்கிறது. இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா ஆசிலிட்டோரியா. ஆசிலிட்டோரியா அப்படிங்கிறது என்னது, ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு உண்டான எக்ஸாம்பிள். ரைட் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு கேட்டா ஆசிலிட்டோரியா. ஆசிலிட்டோரியாங்கிற ஒரு ஆல்கே என்ன ஒரு வகைக்கு உண்டான எக்ஸாம்பிள், ப்ளூ கிரீன். அண்ட் தென் கிரீன் ஆல்கே, கிரீன்ங்கிற நேம வச்சே அதுல என்ன இருக்கு, குளோரோஃபில் இருக்கிறதுனால ஸ்டார்ச் உணவு தயாரிக்கக்கூடிய முறையில கிளாமிடோமோனாஸ் இஸ் a good example for green algae. Next one is brown color algae, that is fucoxanthin. Okay, laminarian starch and manthiol அப்படிங்கிற அந்த உணவு தயாரித்து சேர்த்து வைக்கிறது. எக்ஸாம்பிள் லாமினேரியா. ரெட் ஆல்கே. சோ ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பிக்மெண்ட் இருக்கு, பைகோஎரித்ரின், here is Floridian starch, நமக்கு உணவு சேமிக்கக்கூடியது. இதனுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசைபோனியா. பாலிசைபோனியா அப்படிங்கிறது தான் பிரவுன் கலர், ரெட் கலர் ஆல்கே, பிரவுன் கலர்ங்கிறது லாமினேரியா. ஸோ there are 4 types of algae based on the pigments. பிக்மெண்ட்ஸை பொறுத்து அதனுடைய நிறமிகளை பொறுத்து
அடிப்படையில் நம்ம ஆல்காக்களை 4 வகையாக பிரிக்கலாம். நீல பசும்பாசி, பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு நிற பாசிகள். சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம என்ன பார்த்தோம்? இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் பிளான்ட் கிங்டம், நம்மள சுத்தி என்ன மாதிரியான எவ்வளவு உயிரினங்கள் இருக்குங்கிறது பார்த்தோம். அதுல மெயினா நம்ம பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது ஆல்கே, பாசி அப்படிங்கிறது. பாசிங்கிறது அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரீப்ரொடக்ஷன் எந்தெந்த முறையில பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது கிளாசிபிகேஷன் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்னு இது இப்போ எக்கனாமிக்கலா நமக்கு எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ணக்கூடியது, பொருளாதார முக்கியத்துவம் என்னது. இப்ப பாசி அப்படின்னு சொன்னா அதனுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே. What are the economical importance? நமக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுகிறது? உணவு. சோ உணவு அப்படின்னு சொல்லும்போது ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா இங்க எல்லாமே என்ன பண்றாங்க? பாசிகளை நமக்கு உணவாக. ஸ்பைருலினா அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமா. நம்ம நாட்டுல என்ன பண்றாங்க? சைனால இருந்தும் அந்த ஜப்பான், இந்தியா, இங்கிலாந்து எல்லா நாடுகள்லயும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியது மெயினான விஷயம் அல்பா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. இதுதான் நம்ம ஒரு சில வீட்டு விலங்குகளுக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸுக்கும் என்ன பண்றோம்? உணவாக கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபுட். உணவிற்காக பாசிகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வளர்த்துட்டு இருக்கோம். அது உணவாகவும் நமக்கு பயன்படுகிறது. யாருக்கெல்லாம் பயன்படுகிறது? ஹியூமன். ஸ்பைருலினா அப்படின்னு சொன்னா கடற்பாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல இருந்து ஒரு சில மருத்துவ குணம் உள்ள மருந்துகள் கூட நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். Some algae are used as food for domestic animals also. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டொமஸ்டிக் அனிமலுக்கும் என்ன ஆகுது? ஃபுட்டாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆல்கேங்கிறது எதுக்காக நம்ம கன்சியூம் பண்ணக்கூடியது? உணவிற்காக. எங்கெல்லாம் நமக்கு உணவாக பயன்படுகிறதுன்னா ஜப்பான், இந்தியா, ஒரு சில நாடுகள்ல, இங்கிலாந்து, இங்கெல்லாம் நம்ம உணவாக பயன்படுத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்னு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது? விவசாயம். விவசாயத்துல இது எங்க பயன்படுதுன்னா நீல பச்சை பாசின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இது நைட்ரஜன் கண்டென்ட் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் நம்ம எதுக்கு? புல்லும் விவசாயத்திற்காக. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன தேவை? என்னது? பாஸ்பரஸ். இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம புல்லுமே உரம் அப்படின்னு தயாரிக்கிறோம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் blue green algae is very essential for fixing of atmospheric nitrogen. Blue green algae is used in agriculture department. So அந்த ஒரு இதுக்காக பிரிவு இருக்கு. என்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் சேர்த்து அதன் மூலமாக மண்ணுக்கு வருதுன்னு சொன்னா ரூட் மூலமாக என்ன ஆகும்? செடிகளுக்கு அதன் மூலமாக பரவும் இல்லையா? சோ மண்ணுல நமக்கு நைட்ரஜன் கண்டென்ட்ட சேர்த்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியை யார் அதிகப்படுத்துறாங்க? Blue green algae. So they absorb the nitrogen from the soil and supply to all the parts of plant. ஒரு செடியினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை மண்ணிலிருந்து எடுத்து செடியில இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் அனுப்புகின்ற ஒரு முக்கியமான வேலை யார் செய்யறாங்க? ப்ளூ கிரீன் ஆல்கே. ஓகே, அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் கண்டென்ட்ட நமக்கு எங்க சேர்த்து வைக்குது? சாயில்ல. நைட்ரஜன் கண்டென்ட்ங்கிறது அதிகமா இருக்கு. சோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட்ட எங்க என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணி மண்ணுல சேர்த்து வைக்குது. அது மண்ணாகப்பட்டது என்ன செடி அப்படிங்கிறது இங்க மண்ணுல இருக்கக்கூடிய எல்லா நைட்ரஜனையும் அந்த செடிக்கு தேவையான வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ
வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயத்த நமக்கு இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. சோ எக்ஸாம்பிள் பார்த்தா நாஸ்டா, அனபீனா. சோ ஒவ்வொன்றுக்குமே நமக்கு எதெல்லாம் பயன்படுகிறதுன்னு தெரியும். உணவாக என்ன நமக்கு வந்துட்டு ஆல்கே யூஸ் பண்றோம் கேட்டா அல்பா, ஸ்பைருலினா அண்ட் தென் குளோரெல்லா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டா Nostoc and then Anabina. These two always are used in agricultural purposes. And next one is அகர் அகர். சோ அகர் அகர் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா எல்லா ஜூஸ்லயும் நம்ம இப்ப எல்லாம் வந்துட்டு அகர் அகர் அப்படிங்கிறது சேருங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்திருப்போம். அகர் அகர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், ஒரு வகையான ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இது சிவப்பு நிற பாசிகள்ல இருந்து வரக்கூடியது. ஒரு சில லெபரட்டரியிலையும் என்ன பண்றாங்க, இத வளர்க்கறாங்க. நம்ம ஜூஸ்க்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் கேட்டா இந்த அகரகர் உடம்பினுடைய குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது தன்மையோட இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயோடின். அயோடின் அப்படிங்கிறது எந்த ஆல்கேல இருந்து இருக்கு? சோ இந்த அகர் அகர் அப்படிங்கிறது நமக்கு ரெட் ஆல்கே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அயோடின். அயோடின் இஸ் இன் பிரவுன் ஆல்கே. நம்ம உடம்புக்கு தேவையான பல வகையான கனிமச்சத்துக்கள்ல அயோடின் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு எசென்சியல் திங் இல்லையா? அப்போ இது வந்து எங்க இருக்கு நமக்கு? பிரவுன் ஆல்கே லைக் லாமினேரியா. லாமினேரியா அப்படிங்கிற ஆல்கேல நமக்கு வந்து அயோடின் சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வந்துட்டு ஸ்பேஸ் டிராவல். ஸ்பேஸ் டிராவல் அப்படின்னு சொன்னா விண்வெளியில எல்லாம் நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குளோரெல்லா ஸ்பைருலினா அப்படிங்கிற பாசி அந்த டிராவல் பண்ற டைப்ல கார்பன் டை ஆக்சைட நமக்கு என்ன பண்ணுது, அங்க இருந்து ரிமூவ் பண்ணுது. நமக்கு தேவையானது ஆக்சிஜன் தான் இல்லைங்களா? சோ இந்த டிராவல் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுது அண்ட் தென் டீகம்போஸ் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல? டீகம்போஸ் ஆஃப் ஹியூமன் வேஸ்ட். ஹியூமன் வேஸ்ட டீகம்போஸ் பண்றதுக்கு இந்த ஒரு ஆல்கேஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். குளோரெல்லா ஸ்பைருலினா அப்படிங்கிற ஒரு பாசியாகப்பட்டது விண்வெளி பயணத்துல கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் நம்முடைய மனித கழிவுகளை மட்கச் செய்கின்ற தன்மை. அங்க பல மாதம் தங்கி இருந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்போ ஹியூமன் வேஸ்ட் டம்ப் ஆகி இல்லாம நமக்கு என்ன ஆகணும், டீகம்போஸ் ஆகணும். அந்த டீகம்போஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டு இருக்கு இந்த ஆல்கேங்கிறது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ்சிடிங்கிறது ஒரு சில பாசி, நீல பச்சை பாசி எல்லாம் எதற்காக நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா ப்ரொடியூஸ் ஆஃப் புரோட்டீன் கண்டென்ட். சோ எல்லா வகையான பாசிகளுமே நமக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மையும் பயக்குது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கும். எல்லாவற்றிலுமே நன்மையும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. சரிங்களா? சோ பாசிய பத்தி ஆல்கேவை பத்தி எல்லா டீடைல்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சோ இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த கிளாமிடோமோனாஸோடைய ஸ்ட்ரக்சர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே இத கிளாமிடோமோனாஸை நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், மைக்ரோ ஆர்கானிசம்ல கூட பார்த்தோம் இல்லைங்களா? கிளாமிடோமோனாஸோடைய அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது ரொம்ப இன்னும் டீட்டெயிலா இதுல கொடுக்கல நமக்கு. பட் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது எந்த ஒரு லெசன்ல கேட்டாலுமே நமக்கு கொஸ்டின் வந்தா தெளிவா எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் flagella part. This yellow color is cytoplasm. Center part of that area is nucleus. This is starch granules in the place mitochondria. இந்த ஷேப்ல இருந்தாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா? These are all mitochondria, cell membrane. So இந்த செல்ல கவர் பண்ணி இருக்கக்கூடியது செல் மெம்பரேன் அப்படின்லாம். அண்ட் தென் செல் வால் நமக்கு இருக்கக்கூடிய பகுதி கிரீன் கலர்ல இருக்கிறது குளோரோபில் பார்ட், பச்சையம் நிறைந்த ஒரு பகுதி. இந்த மாதிரி கப் ஷேப்ல இருக்கக்கூடியது திஸ் இஸ் ஸ்பைக்னாய்ட். ஸோ இதுதான் நம்ம கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாசி. நம்ம கிளாமிடோமோனாஸ் இது கிரீன் கலர் ஆல்கேக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். கிரீன் கலர் ஆல்கே பத்தி டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கிளாமிடோமோனாஸ் ஸ்ட்ரக்சர் எழுதி அதனுடைய டீடைல்ஸ் எழுதலாம். ஓகே.
இதுல நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதணும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கேக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், இந்த பிக்சரை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. திஸ் இஸ் கிளாமிடோமோனாஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம், இந்த பார்ட் சாரி செகண்ட் மூவ் ஆயிடுச்சு, அதுல 2 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, நேம் த மைக்ரோ ஆர்கானிசம். இதனுடைய நேம் என்ன உங்களுக்கு தெரியுமா? எஸ், திஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைராங்கிறது தான் இந்த மைக்ரோ ஆர்கானிசம். எஸ், we know the name of this organ, that is Euglena, bacteriophage, yeast, Spirogyra, Chlamydomonas, Mucor. Yes, the right answer is Chlamydomonas. Okay, and then next one, fourth question is name the type of reproduction. Reproduction அப்படிங்கிறது எந்த முறையில நடக்கும் நம்ம சொல்லி இருக்கோம். இத என்னது, இது பைனரி ஃபிஷன், கான்ஜுகேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன், பட்டிங் அண்ட் fragmentation. Yes, fragmentation processல தான் நமக்கு reproduction இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. துண்டாதல் அப்படிங்கிற செயல்பாட்டுல தான் நமக்கு இது நடக்கக்கூடியது. Algae can survive in dry condition. Dry conditionல அதால வாழ முடியுமா? இல்ல, நீர் நிறைந்த பகுதிகள்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதால சர்வைவ் பண்ண முடியும். எஸ், all algae contain chlorophyll. Yes, எல்லா பாசினாலே green கலர்ல தான் இருக்கும். So it is true concept. And next one is all algae obtain food from the living things. So மற்ற உயிரினத்துல இருந்து தான் அது என்ன பண்ணுது, உணவை எடுத்துக்குதா? இல்ல, photosynthesis process green கலர்ல இருக்கிறச்சு அதுவே என்ன பண்ணும், நமக்கு உணவு தயாரிக்கும். All algae are known as a producer. Yes, they are the producer. Photosynthesis process இருக்கும் போதே நம்ம producer அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோம். Algae cannot survive in the bottom of the sea. Why? Because they need sunlight for photosynthesis. They need sunlight for growth. They cannot breathe in the bottom of the sea. They cannot obtain enough foods from the other organism in bottom of the sea. Which one is the right answer among these? They need sunlight for photosynthesis. நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சிலது மட்டும்தான் தண்ணிக்கு அடியில இருக்கும், மீதி எல்லாமே தண்ணிக்கு மேலதான் இருக்கும். அதுக்கு சன்லைட்ங்கிறது ரொம்ப எசென்சியல். அது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தயாரிப்பதற்கு என்ன வேணும், நமக்கு சூரிய வெளிச்சம் வேணும். Which of the following diagram represent the habitat of algae? எது இதனுடைய வாழிடம் என்னது? இந்த மாதிரியான மணல் பகுதியா, இல்ல இந்த மாதிரி மரங்களா, இல்ல இந்த மாதிரியான ஏரியா நம்ம வாழிடமா, அல்லது நீரா? எஸ், வாட்டர் சோர்ஸ் தான் இல்லையா. கண்டிப்பாக அதுக்கு என்ன வேணும், தண்ணிங்கிறது தான் முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு விஷயம். சோ once again I'm going to show the pictures. Yes, ஆன்சர் பாருங்க. which of the following are examples of algae னா இது ரெண்டுமே. சோ இந்த Chlamydomonas, Spirogyra. சோ இதனுடைய நேம் Spirogyra. Chlamydomonasங்கிறது இந்த third one. Fragmentation, துண்டாதல் ப்ராசஸ்ல ரீப்ரொடக்ஷன் நடக்கும். Algae can survive in dry condition of false because அது wet conditionல தான் இருக்க முடியும். Algae contain chlorophyll னா yes, true. All algae obtain food from other living things னா இல்ல, தானே உணவு தயாரிச்சிருக்கும். All algae are known as producer. Yes, correct answer. Algae cannot survive in the bottom of the sea because they need sunlight for photosynthesis. இந்த வாட்டர் நமக்கு நீர்நிலைகள்ல தான் நமக்கு என்ன ஆகும், பாசி அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த செஷன்ல பார்த்த ஆல்கேக்கும் இந்த ஆக்டிவிட்டியும் நிச்சயமா உங்களுக்கு என்ன ஆகுது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம படிச்ச எல்லா கான்செப்டையும் என்ன ஆகுது, ரீகால் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஃபங்கை. சோ ஆல்கே அப்படிங்கிறது தான் தெளிவா நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ண போறது என்னது, ஃபங்கை, பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. பூஞ்சை அப்படிங்கிறது தான் ஃபங்கை அப்படின்னு சொல்றோம். இது என்ன ஃபேமிலினா டாலோபைட்டா ஃபேமிலியை சார்ந்தது. இந்த உடல் நமக்கு வந்து இதுலயும் என்ன, நமக்கு பாசியில எப்படி அதனுடைய உடல் வந்து என்ன இருக்கும், எதுவுமே பிரிக்க முடியாதோ அதே போல நமக்கு பூஞ்சைகள்லயும் என்ன கிடையாது, அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்மளால
ரூட், ஸ்டெம் அண்ட் தென் எந்த ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக பைஃபர்கேட் பண்ண முடியாது. ரூட் பார்ட், ஷூட் பார்ட் இல்லையா, ரெண்டு வகையா தான் நம்ம பண்ணலாம். ஒரு செடி அப்படிங்கிறது பூமிக்கு அடியில இருக்கக்கூடியது ரூட் பார்ட், இதே நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடியது ஷூட் பார்ட். இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், சாயில், மண்ணுக்கு மேல இருக்கிறத ஷூட். இந்த மாதிரி எந்த ஒரு நமக்கு பிரிவே இல்லாம இருக்கிறது தான் இந்த பங்கையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பங்கை அப்படிங்கிறது பாடி இஸ் நாட் டிஃபரன்சியேஷன் டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். பிளான்ட் பாடி அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு சின்ன சின்ன ஒரு பில்லமெண்ட் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். பூஞ்சை இழைகளால் உடல் ஒன்று தண்ணிக்கு மேல இருக்கக்கூடியது. என்ன மாதிரின்னா ஒரு இழை பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன லேயர் அப்படின்னு சொல்லலாம். இது என்னது, ஒரு சில செல்களாலான யூகாரியாட் செல்லாக இருக்கக்கூடியது. சோ ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு செல்லாக இருக்கும். ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஒன் செல் ஆர்கன். ஒரு சில மீதி ரிமைனிங் எல்லாமே மோர் தேன் ஒன் செல்லோட இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஓகே, சோ பூஞ்சையினுடைய செல்வாங்கிறது என்ன ஒரு கெமிக்கல்லால நமக்கு உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டா கைட்டின். கைட்டின் அப்படிங்கிற ஒரு வேதி பொருளாலதான் அதனுடைய செல்வால் அமைப்பு கைட்டின் அப்படிங்கிற ஒரு வேதி பொருளால உருவாயிருக்கக்கூடியது. சோ இந்த பங்கையினுடைய உணவு பொருள் அப்படிங்கிறது பூஞ்சையினுடைய ஒரு ஃபுட் அப்படின்னு கேட்டா there is a food materials are glycogen and oil. எப்படி அது உணவு தயாரிக்கிறது, உணவை சேமிச்சு வைக்கிறது அப்படின்னு கேட்டா ஆயில் மெட்டீரியலாகவும் கிளைகோஜனாகவும் என்ன பண்ணுது, இது ஃபுட்டை சேமிச்சு வைக்கிறது. கிளைகோஜன் அண்ட் ஆயில் உணவை எந்த முறையில ஸ்டார்ச்சாக சேமிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது போல கிளைகோஜன் ஆகவும் ஆயில் மெட்டீரியலாகவும் உணவை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறது தான் இந்த பூஞ்சை அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன கிடையாது, ஸ்டார்ச் கிடையாது. ஸோ ஸ்டார்ச் ஒரு டாபிக் நம்ம படிக்கும் போதும் இந்த டூஸ் டோன்ஸ் அப்படின்னு படிப்போம் இல்லையா, அது போல இதுல என்ன இருக்கு என்ன இல்ல, இதுல என்ன கிடையாது, ஸ்டார்ச் அப்படின்றது கிடையாது. ஸ்டார்ச் இல்லாம இருக்கக்கூடியது. ஏன்னா பூஞ்சைல என்ன இல்ல, நமக்கு குளோரோஃபில் இல்ல. அதுல குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இல்லாததுனால நோ குளோரோஃபில், ஸ்டார்ச் தயாரிக்க முடியாது இல்லைங்களா. நோ குளோரோஃபில் பிக்மெண்ட். சோ நம்ம ஆல்கேல பார்த்தோம்னு சொன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருந்தது, சோ ஸ்டார்ச் ப்ரிப்பரேஷன் இருந்தது. ஆனா ஸ்டார்ச்சிங் இதுல கிடையாது. ஏன்னா நோ குளோரோஃபில் பிக்மெண்ட் இன் பங்கை. பூஞ்சைகள்ல நமக்கு பச்சையம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால என்ன பண்ணுது, மற்ற உயிரிகளாக சார்ந்து இருக்கக்கூடியது. சார்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுண்ணி, மட்குண்ணி, இணைப்புயிரி. நம்ம இந்த ஆக்டிவிட்டியில பார்த்தோம்ல, அவங்களே உணவு தயாரிக்கிறாங்களா, யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்காங்களான்னு கேட்டா நோ அப்படிங்கிற ஆன்சர் சொன்னோம். பட் பங்கையை பொறுத்த வரைக்குமே என்ன ஆகுது, அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. சம் ஸ்பீசியஸ் ஆர் லிவிங் பாரசைட். பாரசைட்னா என்னது, அடுத்த உயிரினத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவர்களுடைய உடலுக்குள்ளாரையே போய் கூட இருக்கலாம். So they absorb the food from the living organism with the help of the special root. அதற்கென்று உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் மூலமாக என்ன பண்ணுது, அடுத்தவங்களை சார்ந்து இருக்கு. பாராசைட், சாப்ரோபைட் அண்ட் சிம்பயோனிக். சோ இந்த மூன்று வகைதான் நம்ம பார்த்த அந்த சார்புண்ணி, மட்குண்ணி, இணைப்புயிரிகள், ஒட்டுண்ணின்னு சொன்னோம். அந்த மூன்று வகையாக தான் இந்த பங்கைங்கிறது இருக்கு. ஏன் அடுத்தவங்களை சார்ந்து இருக்குன்னு சொன்னா நோ குளோரோஃபில். என்ன தயாரிக்க முடியாது, நம்மளால ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. உணவு தயாரித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடாகப்பட்டது பூஞ்சைகள்ல பங்கையில இல்லாததுனால அடுத்த உயிரினத்தை சார்ந்து அது வாழ்கின்றது. சரியா? ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அண்ட் தென் ஆல்கே. Depends upon that based on the pigments we classify the algae in 4 types: cyanobacea, chlorobacea, diobacea and then rhabdobacea. நீல பசும்பாசி, பச்சை பாசி, பழுப்பு பாசி, சிவப்பு பாசி 4 வகையா பிரிக்கலாம்.
அடுத்தது நமக்கு எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ், வாட் ஆர் த எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே, அதெல்லாம் பார்த்தோம், எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அண்ட் அதர் ரிலேட்டடா ஒரு சின்ன ஆக்டிவிட்டியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆல்கே அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெளிவா நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடிச்சிருக்கோம். இப்போ ஃபங்கேங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதே போல அதனுடைய கிளாசிபிகேஷன் என்ன, அண்ட் தென் அதனுடைய எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப நடத்தின வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா ask me, or otherwise just you read the topics and we will discuss into next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.